Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம உடனடியா செய்யக்கூடிய தோசை எப்படி ரெடி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். தோசை மாவு இல்லாத டயத்துல இந்த தோசையை வெறும் 15 நிமிஷத்திலே நீங்க செஞ்சிடலாம். நல்ல சாஃப்ட்டா நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துர்க்கேன். இதுல 1 கப் ரவை சேர்த்துக்கற போறேன். 200 கிராம் ரவை சேர்த்திருக்கேன். இது கூட 1/2 கப் அவல் 100 கிராம் அவல் சேர்த்திருக்கேன். அவல் சேர்க்கறதுனால தோசை நல்லா சாஃப்ட்டா வரும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிற போகிறோம். அவல் ரவை ரெண்டுமே சீக்கிரமாகவே ஊறிடும், அதிக நேரம் தேவைப்படாது. இப்போ ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஊறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, இதை ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி சேர்த்துக்கிற போகிறேன். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு. இப்போ தோசைக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சதுக்கு அப்புறமா மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தோசைக்கு எந்த ஒரு சைடிஷுமே தேவைப்படாது. இதிலே புளிப்பு காரம் எல்லாமே இருக்குது. நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு தோசை ஊற்றிட்ட போகிறேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் தடியாக சேர்த்துருக்கேன், ஊற்றப்ப மாதிரி ஊற்ற போகிறேன். இதையே நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா மெல்லிசாக கூட சேர்த்துக்கலாம். நல்லா மெல்லிசாக சேர்க்கும்போது இன்னும் நல்லா மொறுமொறுப்பாக வரும். எனக்கு கொஞ்சம் ஊற்றப்ப மாதிரி சாப்பிட்றது பிடிச்சிருந்துச்சு இந்த தோசைக்கு. அதனால் நான் கொஞ்சம் தடியாக ஊற்றிருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா வேக விட்டுடலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். அவல் சேர்த்துருக்கனால நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிறது ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ நம்மளோட தக்காளி ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.